வணக்கம் மக்களே, நான் உங்க விகே. நான் உங்கள் ஏ அண்ட் இது ரெஸ்லிங் மச்சி. இன்னைக்கு நம்ம ரோல என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போறோம். இந்த ரோ நம்ம ஜே ஊசோ என்ட்ரன்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது. அவரும் அவர் சொன்னோம் அந்த ரோ ஸ்டேஜுக்கு அந்த பிக் செலிப்ரேஷனோட வராங்க. ஆனால் ஜே ஊசோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம லோகம் பவுலை பற்றி பேசுறாரு. அவர் இதுக்கு முன்னுக்கு லோகம் பால் ஜே ஊசோவை சேலஞ்ச் பண்ணதை பற்றி பேசுறாரு. அண்ட் அவர் ஆத்திரமா லோகம் பவுலை ஸ்டேஜுக்கு கூப்பிட்றப்ப நம்ம பவுல்னு பேர் இருக்கிற ஒரே காரணத்தினால நம்ம பவுல் ஹேமன் வந்துருவாரு அதுக்கு. ஸோ பவுல் ஹேமன் ரிங்குக்கு வந்தோடனே நம்ம ஜெய் ஊசோ கேட்பாரு, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட கசனுக்கு துரோகம் பண்ணிட்டு, ரோமன் ரெயினுக்கு துரோகம் பண்ணிட்டு, சிஎம் பங்க்கு துரோகம் பண்ணிட்டு என் மின்னுக்கு வந்து தைரியம் அனுப்ப அப்படின்னு கேட்கும் போது நம்ம பவுல் ஹேமன் சொல்லுவாரு, நான் வந்து சிஎம் பங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஆனால் வந்து அவன் என்னை விட்டுட்டு 10 வருஷமா ரெஸ்லிங்கே வராமல் இருந்தான். என் ரோமன் ரெயினை உருவாக்குனதே நான் தான், அந்த ட்ரைபல் சீஃபை உருவாக்குனதே நான் தான். 5 வருஷமா அவன் கூட இருந்தேன். ஆனா அவன் பெல்ட் தோற்றதுக்கு அப்புறம் என்னை வந்து சோலோ சக்கவா அந்த பிரதர்ஸ் நியூ பிளட் லைன் கூட விட்டுட்டு அவன் என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டான். ஸோ அதனால வந்து எனக்காக ஒரு புது டீமை நான் உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய் ஊசோட்ட நம்ம பவுல் ஹேமன், நான் என்னோட கேப்டன் நம்ம செத்ரோலன் வந்து உன்னோட பெல்ட்டுக்கு சண்டை போட கேட்கிறாரு. நீ எங்க எப்ப வேணாலும் நாங்கள் சண்டை போட ரெடி, நீ தான் சொல்லணும் உனக்கு ஓகேவா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஜெய் ஊசோ எப்ப வேணாலும் சண்டை போடுறதுக்கு என்ன, நம்ம இன்னைக்கே இந்த ரோலே சண்டை போடுவோன்னு சொல்லி சேலஞ்ச் அக்செப்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பென்டா வர்சஸ் ஜேடி மெக்டோனா. இந்த மேட்ச் வந்து ஓகேவான மேட்ச் தான். அவங்க 2 பேருமே வந்து பாய்வாங்க, டெக்னிக்கல் மூவ் அடிப்பாங்க. ஸோ அவங்களோட பெஸ்ட் மேட்ச்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு நார்மல் மேட்ச்னே சொல்லலாம், எவரேஜ் மேட்ச்னே சொல்லலாம். ஸோ இதுல வந்து நம்ம ஜேடி மெக்டோனோட டீம் ஜட்மெண்ட் டே, ஃபீன் பேலரோ கார்லிட்டோவோ அவங்க கூட வந்திருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் இந்த மேட்ச் ஃபுல்லாவே டிஸ்ட்ராக்ஷன் இன்டர்ஃபியர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நம்ம பென்டா ஜேடி மெக்டோனோ மேலேயும் கார்லிட்டோ மேலேயும் ஒரு சூசைட் டைவ் மாதிரி அடிச்சு, டாப் ரோப் டைவ் மாதிரி அடிச்சு அவங்க கீழே படுத்துட்டு இருக்கும் போது, அப்புறம் உள்ளுக்கு போகும்போது நம்ம ஃபின் பேலர் என்ன செய்வாரு, பென்டாவை அட்டாக் பண்ணிடுவாரு. அதை வந்து நம்ம ரெஃப்ரி பார்த்துட்டு நம்ம கார்லிட்டோவையும் ஃபின் பேலரையும் மேட்ச் விட்டு இஜெக்ட் பண்ணிடுவாருன்னா உள்ளுக்கு போங்க, நீங்க மேட்சை டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி வெளியாக்கிடுவாரு. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம பென்டா ஜேடிக்கு ஒரு டாப் ரோப்லேருந்து அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறப்ப நம்ம செக் கேபிள் வந்து அவ கால் பிடிச்சி இழுக்கலாம்னு நினைப்பாரு. அந்த டைம்ல பென்டா செக் கேபிள் ஒரு கிக் பண்ணிட்டு ஓடி வந்து ஒரு சூசைட் டை செக் கேபிள் மேலே போட்டுட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம ஜேடி மெக்டோனல் அவங்க வந்து ஒரு ஜோ பிரேக்கை போட்டு பென்டாக்கு ஒரு 3 சொல்லிட்டு அடிக்கிறப்ப நம்ம பென்டா கரெக்டா நம்ம ஜேடி மெக்டோனலுக்கு ஒரு மெக்சிகன் டிஸ்ட்ராயர் அடிச்சு பின்ஃபால்ல இந்த மேட்சை ஜெயிக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கேரியன் கிராஸ் அண்ட் ஸ்கார்லெட்டை வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்டர்வியூல வந்து நம்ம இன்டர்வியூ வந்து கேள்வி கேட்பாங்க. நீங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து சேமி ஜெயினை வந்து செத்ரோலன் கூட சேர சொன்னீங்க, பட் வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து செத்ரோலன் டீம் வந்து அவர் அட்டாக் பண்ணி இப்போ வந்து ரொம்ப த்ரோவான அடி வாங்கி இருக்காரு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம கேரியன் கிராஸ் வந்து, எனக்கு அதை பத்தி சொல்ல வந்து உரிமை இல்லை, அது வந்து அவங்களோட விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதுதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. ஸோ அப்புறம் அதை சொல்லிட்டு, ஆனா நீங்க ஒன்று பார்த்து இதில் நோட் பண்ணீங்கன்னா நம்ம கேரியன் கிராஸை கேமரால காமிக்கும் போது, ஸ்கிரீன்ல காமிக்கும் போது அவ்வளோ சப்போர்ட். ஏன்னா அந்த ப்ரோமோ லாஸ்ட் டைம் ஒரு ப்ரோமோ பண்ணார்ல, அதுலேருந்து கேரியன் கிராஸோட லெவல் வந்து வேற லெவல்ல போயிருக்கு. ஸோ இந்த இன்டர்வியூல வந்து மோஸ்ட்லி வந்து அவரை பத்தி தான் அவர் பேசிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம இன்டர்வியூரை கேட்பாரு, ஒருவேளை சாமி ஜெயின் இடத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா நீங்க இதை அக்செப்ட் பண்ணிருப்பீங்களா இல்லையான்னு. ஆனா நம்ம இன்டர்வியூ வந்து அதுக்கு பதில் சொல்லாம இதை அப்படியே ஸ்கிப் பண்ணி இந்த இன்டர்வியூ வந்து அப்படியே மலுப்பியே முடிச்சிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து நம்ம பேக் ஸ்டேஜ் ஒரு செக்மெண்ட். அதுல வந்து நம்ம ஆடம் பியர்ஸ் நம்ம ரோட ஜெனரல் மேனேஜரும் கிரேசன் வாலரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம கிரேசன் வாலர் சொல்லுவாரு, எனக்கு வந்து அவன் கூட சண்டை போட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம அஸ்தின் தேரி வருவாரு. அஸ்தின் தேரி யாருன்னா கிரேசன் வாலர் ஒரு டெக் டீம், ஏ டவுன் டவுன் அண்டர், அதுதான் அவங்க டெக் டீம். ஸோ அதுல வந்து அஸ்தின் தேரி வந்து கிரேசன் வாலர் சொல்லுவாரு, நான் வந்து போன தடவை வந்து செல்ஃபிஷா இருந்தேன், ஸோ இந்த தடவை வந்து என்னோட மேட்ச் வந்து நான் உனக்கு விட்டு கொடுக்குறேன், நீ போய் சண்டை போடு அப்படின்னு சொல்லி அஸ்தின் தேரிட்ட சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த மேட்ச் இது முடிஞ்சிடும். ஸோ அந்த செக்மெண்ட் முடிஞ்சோடனே நம்ம அஸ்தின் தேரி ரிங்க்கு வந்துருவாங்க. யார் அந்த சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தா நம்ம ஷேமஸ். இந்த மேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்து
நம்ம ஷேமஸ் டாமினா விளையாண்டாரு. அஸ்டன் தியரி அந்த அளவுக்கு அவர் பெஸ்ட்டை கொடுக்கல இந்த மேட்ச்ல. நடுவில் அஸ்டன் தியரி கிரேசன் ஓவரில் கூட ஹெல்ப் தான் கேட்பாரு. ஆனால் கிரேசன் ஓவரில் அதை அவளையே கண்டுக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஷேமஸ் ஒரு ப்ரோ கிக் அடிச்சு இந்த மேட்சை கிளீனாக பீட் பண்ணுறாரு. இந்த மேட்ச் வந்து ஆக்சுவலி வந்து டொமினேட் மேட்ச் பை நம்ம ஷேமஸ்னே சொல்லலாம். ஆனால் இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்டின் தியரி வந்து எவ்வளோ பேச ட்ரை பண்ணுவார். நம்ம கிரேசன் வாலர் கூட கண்டிக்கவே மாட்டார். ஏன்னா ஈவன் மேட்ச் முடிஞ்சு ப்ரோட் கிக் அடிச்சு நம்ம பின் அடிக்கும் போது கூட கிரேசன் வாலர் மாதிரியாக சிரிச்சுட்டு அப்படியே மறைச்சிடுவார். ஸோ மேபி வர வாரத்தில் வந்து நம்ம டவுன் அண்டர் பிரிய நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பெக்கி லைன்ச் ரோஸ் ஸ்டேஜில் வந்து இதுக்கு முன்னாடி நான் இந்த டேக் டீம் சாம்பியன் பெல்ட்டை பற்றி பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் இந்த மேட்சை பற்றி பேசுகிறாங்க. லைரா அண்ட் பெலியை பற்றி தலைக்குறவாகவும் பேசுகிறாங்க. பெய்லியை வந்து ஒரு குப்பைன்னு சொல்லி வேற ரொம்ப இதாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லைலா வல்கரி உள்ளே வந்து அவங்க பேச ஆரம்பிக்கிறப்ப 2 பேரும் அடிச்சுப்பாங்க. பெக்கி லைன்ச் வந்து லைலா அட்டாக் பண்ணுறப்ப கேட்டால் அவங்க கவுண்டர் பண்ணிடுவாங்க. கவுண்டர் பண்ணி 2 பேரும் மேலேயும் அடிச்சுப்பாங்க, கீழேயும் அடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பெக்கி லைன்ச் லைலா வல்கரிக்கு மேன் ஹேண்டர் ஸ்லாம் போடுற டைமில் அவங்க லைலா வல்கரி பெக்கி லைன்ச்சுக்கு அவங்கள ஃபினிஷர் மூவ் பண்ணிட்டு அவங்கள ஐசி சாம்பியன் பெல்ட்டை தூக்கி காமிச்சு ஒரு செலிப்ரேட்டரோட இந்த மேட்சை முடிக்கிறாங்க. அடுத்தது என்னன்னா நம்ம இயோ ஸ்கை வர்சஸ் ரொக்ஸின் பெரஸ். இந்த மேட்ச் ஒரு நார்மல் மேட்ச் தான். இந்த மேட்ச் வந்து இயோ ஸ்கையும் சரி ரொக்ஸினும் சரி அவங்க பெஸ்ட்டை காமிக்கிறாங்க. இயோ ஸ்கை அவங்க சாம்பியன் வேற. ரொக்ஸின் அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்க பெஸ்ட்டும் காமிச்சாங்க. இந்த மேட்ச் செம்மையாக தான் போணுச்சு. 2 பேரும் மாற்றி அவங்க சப்மிஷன் ட்ரை பண்ணுறாங்க, சீனியர்ஸை ட்ரை பண்ணுறாங்க. இந்த மேட்ச் எவ்வளோதான் இந்த மாதிரி போனாலும் கடைசியாக ஒரு ரோலிங் பின்ல தான் முடியுது. இந்த மேட்ச் நம்ம இயோ ஸ்கை கிளீனாக வின் பண்ணுறாங்க. ஓகே, இந்த மேட்ச் வந்து ஆக்சுவலாக சொன்ன மாதிரி தான் ஒரு பேங்கர் ஆஃப் த மேட்ச்னு சொல்லலாம். இந்த ரோவோட செகண்ட் பெஸ்ட் மேட்ச்னே சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ஆஃப்டர் த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரொக்ஸன் பெரஸ் வந்து நம்ம இயோ ஸ்கைக்கு வந்து கை கொடுத்துட்டு ரெஸ்பெக்டாக போ டவுன் பண்ணிட்டு ரிங்கை விட்டு வெளியே போனோடனே நாங்களாம் நினச்சோம் லைக் வந்து ரொக்ஸன் பெரஸ் வந்து ஃபேஸாக டேர்ன் பண்ணிட்டாங்க, நல்லவங்களாம் மாறிட்டாங்க அப்படின்னு. பட் இல்லை. ஸோ அவங்க இறங்கி போனதுக்கப்புறம் நம்ம ஜூலியா வந்து நம்ம இயோ ஸ்கை அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது ரொக்ஸன் பெரஸும் அவங்க கூட சேர்ந்து நம்ம இயோ ஸ்கையை ப்ரூட்டோல அட்டாக் பண்ணிட்டு இந்த செக்மெண்ட் வந்து இந்த மேட்ச் வந்து அப்படியே முடியுது. அடுத்தது என்னன்னா நம்ம ரூசெஃப் டே வர்சஸ் ஆர்டிஸ். இந்த மேட்ச்சு ரூசெஃபோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. அவர் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இது. ஆர்டிஸ் இதுக்கு முன்னுக்கு அவரை அட்டாக் பண்ணதில் அவர் கடுப்பில் இந்த மேட்ச் விளையாடுறாரு. ரூசெஃபும் அதுக்கு ஈக்குவலாக விளையாடுறாரு. கடைசியாக ரூசெஃப் ஒரு சூப்பர் கிக் பண்ணி அண்ட் அக்லஸோட இந்த மேட்சை சப்மிஷனோட முடிக்கிறாரு. ஓகே, ஸோ அந்த எக்லைட்ஸோட இந்த மேட்சை முடிச்சாலும் எக்லைட்ஸ் வந்து அவர் ரிலீஸ் பண்ணவே இல்லை. இன்னும் லைக் அந்த சப்மிஷனை பிடிச்சிட்டே தான் இருக்காரு. அப்போ வந்து நம்ம அக்கிரா தோசோவா, அதாவது நம்ம ஓத்திஸோட ஃப்ரெண்ட் தோசோவா, அவர் சட்டையெல்லாம் கிழிச்சு நீ வேணா சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடும் போது நம்ம ரூசெஃப் எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி போயிட்டே இருக்கும் போது அப்போ வந்து நம்ம அக்கிரா தோசோவா நம்மளோட ஓத்திஸை வந்து இது பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாலேருந்து வந்து ஒரு ஸ்லாம் போட்டு அவர் அட்டாக் பண்ணி இந்த செக்மெண்ட் அப்படியே முடிக்கிறாங்க. ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக்கோ வந்து அக்கிரா தோசோவா வர்சஸ் ரூசெஃபா வரலாம், பார்ப்போமே. நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரோமோ யார் முதல் ஸ்டார்ட் பண்ணுறான்னா நம்ம AWS நம்ம ஜெனரல் மேனேஜர் வந்து நம்ம பேட் மெக்கஃபியை முதல் ரிங்க்கு வர சொல்கிறாரு. ரிங் ஜெனரல் குந்தரை வந்து ரிங்க்கு வர சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேருக்கு தான் வந்து பேக்லேஷில் வந்து ஒரு மேட்ச். ஸோ அந்த டைமில் வந்து 2 பேரும் பேசும்போது முதல் பேட் மெக்கஃபி வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாகவே இதை வந்து பேசுகிறாரு. ஒரு பேபி ஃபேஸ்னால அவர் நல்லவர்னால வந்து நம்ம மைக்கேல் கோலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. ஏன்னா இது ஆக்சுவலி வந்து இந்த செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதே மைக்கேல் கோலை வந்து நம்ம குந்தரை அட்டாக் பண்ணதுனால தான். ஸோ அதே வந்து பேட் மெக்கஃபி லாஸ்ட் வீக்கில் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஓடிட்டு இருக்கும்போது பேட் மெக்கஃபி வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து ரெஸ்லிங்க்கு வரணும் தான் இது பண்ணேன். ஸோ வந்து கண்டிப்பாக நான் உன்னை வந்து நெக்ஸ்ட் இதில் பீட் பண்ணுவேன். ஏன்னா நீ வந்து சாமி ஜெனியும் இதாக தான் நினச்சேன், லைக் என்ன சொல்கிறது தரைக்குறவாக நினச்சேன். பட் அவனும் உன்னை பீட் பண்ணியிருக்கான். ஜெய் உசோவையும் அப்படி தான் நினச்சேன், ஜெய் உசோ உன்னை டேப் பண்ண வச்சுட்டான். ஸோ என்னையும் நீ அப்படி தான் நினைக்கிறேன், கண்டிப்பாக நானும் உனக்கு டஃப் கொடுப்பேன், உன்னையும் தேய்ப்பேன் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது நம்ம குந்தர் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த மேட்ச்சில் வந்து நான் உன்னை வந்து கொடூரமாக தாக்குவேன், உன்னை வந்து நசுக்கி தூக்கி எறிஞ்சிருவேன்னு இந்த செக்மெண்ட்டை முடிக்கிறாரு. அடுத்தது நம்ம ரோவோட
லாஸ்ட் மேட்ச் வருது மெயின் ஈவென்ட் மேட்ச். இது மெயின் ஈவென்ட் ஜே ஊசோ வர்சஸ் செத் ஃப்ரீக்கிங் ரோலன். இது வந்து வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் பெல்ட்டுக்காக வருது. இந்த மேட்ச் 52 முடியிருக்கும். இது ஒரு செம்ம மேட்ச். ஸ்பேண்டோனோட ஒரு மெயின் செம்ம மேட்ச்னே நான் சொல்லுவேன். இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம செத்ரோல இந்த மேட்ச்சில் விளையாடுறப்ப ஸ்டார்டிங் நம்ம ஜே ஊசோவை ஒரு பொருட்டாவே மதிக்கல. அவர் அட்டாக் பண்ணிட்டு தோப்ரோபில் ஒரு மாதிரி ஸ்டைல் பண்ணுவார். அவரை ஒரு இதாக தான் கீழே ஒரு தலைக்குறவாக தான் காமிப்பார். ஆனால் நம்ம ஜே ஊசோ என்னையால இப்படி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை அட்டாக் பண்ணி இந்த மேட்ச் ஒரு செம்ம மேட்சாகவே கொண்டு போவாங்க. ரெண்டு பேரும் மாற்றி ஃபினிஷர் அடிக்கிற டைமில் ரெண்டு பேரும் கவுண்டர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம செத் ரோலின் டாப் ரோலின் பாய்வார். அதை நம்ம ஜே ஊசோ ஒரு சூப்பர் கிக்கோட அடிச்சுட்டு பின்னடிக்கிறப்ப நம்ம செத் ரோலின் கிக் அவுட் பண்ணிடுவாரு. இந்த மேட்ச்சில் வந்து அது நடந்ததுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் தான் வந்து சேர் அப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் நம்ம செத் ரோலின் ஒட்டு கொடுக்காம ஜே ஊசோ தூக்கி ஒரு பக்கல் பாம் போட்டு ஃப்ராக் ஃப்ளாஷ் அடிக்கலான்னு ட்ரை பண்ணுறப்ப நம்ம ஜே ஊசோ கவுண்டர் பண்ணி ஸ்பீட் அடிக்கலான்னு போவார். ஸ்பீட் அடிக்கிறது யாருன்னு தெரியும் தானே, நம்ம செத் ரோலின். அது ஈஸியாகவே அது கவுண்டர் பண்ணி பெருகிரி போட்டு ஜே ஊசோவை பின் அடிக்கலான்னு பார்ப்பாரு. நம்ம ஜே ஊசோ அதுலேயும் கிக் அவுட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜே ஊசோ மேலே ஏறி ஒரு ஃப்ராக் ஃப்ளாஷ் அடிக்கலான்னு பார்ப்பாங்க. அந்த டைமில் நம்ம ப்ரௌன் பிரேக்கர் அதை டிஸ்டர்ப் பண்ணி நம்ம செத் ரோலின் மேலே ஏறி ஒரு சூப்பர் பிளாக்ஸ் ஃபேல்கன் ஏரோ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ம் அடித்து அந்த மேட்சை முடிக்கலான்னு ட்ரை பண்ணுறப்ப நம்ம ஜே ஊசோ அதையும் கிக் அவுட் பண்ணிடுறாரு. ஸோ அவர் வந்து 2.99 அந்த மாதிரி இதில் கிக் அவுட் பண்ணோடனே நம்ம செத் ரோலின் பயந்துருவார். ஏன்னா ஒரு ஃபினிஷர் அடிச்சு கிக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே நம்ம ப்ரௌன் பிரேக்கர்ட்ட ஹெல்ப் கேட்பாரு. அப்போ வந்து சேமி ஜெயினோட மியூசிக் வந்து ஓடும். அப்போ நம்ம ப்ரௌன் பிரேக்கர் வந்து மின்னுக்கு போயிட்டு வாடான்னு சொல்லும் போது நம்ம சேமி ஜெயின் ஆடியன்ஸ்லேருந்து வந்து அவர் அட்டாக் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ப்ரால் ஓடும், சண்டை ஓடும். ஸோ அந்த டைமில் வந்து மேலே வந்து நம்ம ஜே ஊசோ வந்து சிக்னேச்சர் சூப்பர் கிக் அடிச்சு ஸ்பியர் அடிச்சு தென் ஸ்ப்ராக்ஸ் ஃப்ளாஷ் நம்ம செத் ரோலினுக்கு போட்டு பின் அடிப்பார். அதுலேயும் நம்ம செத் ரோலின் 2.9999 அது மாதிரி பின் அவுட் பண்ணிடுவார், கிக் அவுட் பண்ணிடுவார். ஸோ அதே டைமில் வந்து அப்புறம் நம்ம சேமி ஜெயினை நம்ம ப்ரௌன் பிரேக்கர் வந்து ஸ்பியர் போட்டுட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருவார். அது ஏன் ஒளிஞ்சாருன்னா அந்த டைமில் நம்ம செத் ரோலின் வந்து நம்ம பவுல் ஹேமன்ட்ட சொல்லி ரெஃப்ரியை டிஸ்ட்ராக்ட் பண்ண சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பவுல் ஹேமன் வந்து ரெஃப்ரியை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம ஊசோவுக்கு வந்து நம்ம ப்ரௌன் பிரேக்கர் ஸ்பியர் போட்டு உள்ளுக்கு தள்ளினோடனே நம்ம செத் ரோலின் அவருக்கு ஒரு ஸ்டார்ம் அடிச்சுட்டு பின் அடிக்கிற டைமில் சர்ப்ரைஸா நம்ம CM Punk வருவார் ரிட்டர்ன். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து நம்ம செத் ரோலின் டீம் வந்து அவர் அடிச்சு ஹாஸ்பிட்டல் அனுப்புனாங்களே. ஸோ அதனால வந்து அவர் ரிட்டர்ன் ஆகி சேரோட வரும்போது ப்ரௌன் பிரேக்கருக்கு நம்ம RVD ஸ்டைலில் வந்து சேரை தூக்கி போட்டு ஒரு அட்டாக் பண்ணுவார், ஒரு நீ அட்டாக் பண்ணுவார். அப்புறம் திருப்பி அந்த சேரை எடுத்துகிட்டு போய் நம்ம செத் ரோலினை முதுகுலியே அடிப்பார். தென் ப்ரௌன் பிரேக்கர் வந்து காப்பாற்றுவார். ப்ரௌன் பிரேக்கருக்கு அதே அடி விழுவோம். தென் திருப்பி செத் ரோலின் அடிக்க வரும்போது செத் ரோலின் ப்ரௌன் பிரேக்கர் ஓடிடுவாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபைல முடிஞ்சிருச்சு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஒரு பேங்கர் மேட்ச். இந்த மேட்ச் வந்து ஒரு மெயின் ஈவென்ட் மேட்ச், ஈவன் ரசல்மேனியாவோட நல்ல மேட்ச்னே சொல்லலாம். ஆனால் இதை வந்து டிஸ்ட்ராக்ஷனில் முடிச்சது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் இது ஒரு கதையாக பார்க்கும்போது, ஒரு ஸ்டோரியாக பார்க்கும்போது ஆக்சுவலி வந்து இந்த ஸ்டோரி வந்து இன்னும் நிறைய போக போகுது. மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து செத் ரோலின் டீமில் நிறைய புது ஆள் வரலாம். இது வந்து 3 vs 3 ஆக போகிறது வாய்ப்பு இருக்குது. இன்னும் ரோமன் ரெயின் வேறு ரிட்டர்ன் ஆகல. ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேட்ச் முடிஞ்சு அந்த செக்மெண்ட் ரோவை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜே ஊசோ இது வந்து ஆஃப் மேட்ச், எனக்கு வந்து ஆஃப் ஏர். அதுக்கப்புறம் அது ஆஃப் ஏர்ல என்ன நடக்கும்னா நம்ம லோகன் பவுல் வந்து நம்ம ஜே ஊசோவை அட்டாக் பண்ணிடுவார். ஆக்சுவலி வந்து ரோ அந்த லைஃப்ல இருக்கும்போதே நடக்கும்னு நினைச்சோம். பட் வந்து இது ஆஃப்டர் லைஃப் தான் வந்து இது நடந்துச்சு, இந்த செக்மெண்ட் நடந்துச்சு. நம்ம லோகன் பவுல் வந்து அவரோட ஓன் லக்கி பஞ்ச் நம்ம ஜே ஊசோவை போட்டு ஓடி போயிடுவாரு. ஸோ இந்த மேட்ச் வந்து ஆக்சுவலி ஏன் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னா இந்த வர சாட்டர்டே வந்து பேக்லேஷ் இருக்கு. இதுல வந்து லோகன் பவுல் வர்சஸ் ஜே ஊசோ ஃபார் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன், அதனால இது நடந்துச்சு.
ஸோ எங்களை பொறுத்தவரை இந்த ரோ வந்து ஒரு ஓகேவான ரோன்னு சொல்லலாம். இந்த ரோவில் வந்து பெஸ்ட் 2 மேட்ச் வந்து நம்ம இயோ ஸ்கை வர்சஸ் ராக்சன் பேரஸ் அண்ட் ஜே ஊசோ வர்சஸ் செத் ரோலன்ஸ் சொல்லலாம். வருஷம் அப்புறம் நடக்கிற ரோ சீரிஸ் மேலும் சரி செம்மையாக தான் போகுது. அதே மாதிரி பேக்லேஷ்லையும் நடக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீக் அந்த இந்த சாட்டர்டே வந்து பேக்லேஷ் இருக்குது. ஸோ அதோட ப்ரெடிக்ஷனோ ரிவ்யூவும் நம்ம சேனலில் வரும். ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நான் உங்கள் VK, நான் உங்கள் A. இது ரஸ்லிங் மச்சி.